வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டான பே நவ் பே லேட்டர் ஆப்ஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னா நான் சொல்ற இந்த அப்ளிகேஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்லயே வந்துட்டு இதுல ஒரு பெஸ்டான கிரெடிட் லிமிட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பே நவ் பே லேட்டர் ஆப்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த பே நவ் பே லேட்டர் வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் பே நவ் பே லேட்டர் அப்படிங்கிறது தான் இதோட நேம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பே நவ் பே லேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குன்னு கிரெடிட் கார்டில் எப்படி ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. இந்த கிரெடிட் லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு ஏதாவது மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ண போறீங்க, இல்லை ஏதாவது ஒரு டிராவலுக்கு வந்துட்டு பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணுறது, போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ், ப்ரீபெய்ட் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில், ஃபாஸ்டாக் ரீசார்ஜ், இது மாதிரி எல்லா விதமான பாரத் பில் பேமெண்ட்டையும் இது மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருந்து பே பண்ணிட்டு அடுத்த 15 நாள் கழிச்சு நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணால் போதும். உங்கள் கையில் காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கான பில் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பே நவ் பே லேட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதத்தில் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை அடுத்த மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு அதில் 45 days வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்டையும் இப்போ வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே இன் 3 அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரையும் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் இருக்க ப்ராடக்ட் எதையாவது நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்க ஷாப்பிங் சென்டரில் போயிட்டு ஏதாவது ஷாப்பிங் வந்து பண்ணணும், பட் கையில் காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் நீங்கள் வந்து இந்த பே இன் 3 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபியூச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டோட அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 இஎம்ஐயாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பே இன் 3 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட், இதுக்கு எந்த ஒரு வட்டியுமே கிடையாது. 3 மாதத்தில் நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை 3 பிரித்து ஸோ அதை வந்து பே பண்ணுறதுக்கு பேர் தான் 3 in 1 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ண ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 14,250 ரூபா கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,500 ரூபாய் மட்டும்தான் எனக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே இது வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் வந்து பே பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு ரீபேமெண்ட் வந்து பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்தில் 2 times வந்து பில்லு ஜெனரேட் ஆகும். அதாவது 15 நாளைக்கு ஒருக்க வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி பில்லு ஜெனரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு வட்டியும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பில் பேமெண்ட் ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் பில் வந்து பே பண்ணிக்கலாம், டிடிஹெச் பில் பே பண்ணிக்கலாம், லேண்ட்லைனு, அப்புறம் ப்ராட்பேண்ட் ரீசார்ஜ், எல்லா விதமான ரீசார்ஜ் ஆப்ஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, சொமோட்டோ இது மாதிரியான ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மைத்ராவில் நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட கேஷ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பே நவ் பே லேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாமார்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ இருக்குது. உங்கள் கையில் கேஷ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரேபிட்டோ ஏதாவது புக் பண்ணுறீங்க, அதுக்கான பில் அமௌண்ட்டை கூட இது மூலமாக பே பண்ணிக்கலாம். மீஷோ, அதுக்கப்புறம் ஸ்விக்கி, இது மாதிரி நிறைய கம்பெனிஸோட இவங்க டைப் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் வந்து இந்த ஒரு லிமிட்டை வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஃபியூச்சரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரெகுலராகவே இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே இன்க்ரீஸும் ஆகுது. மோஸ்ட்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து அதிகமாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் மொபைல் ரீசார்ஜ் எப்போவாது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு பே நவ் பே லேட்டர் வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தபிளான ஒரு பே நவ் பே லேட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி ஜஸ்ட் உங்களோட பேசிக் டீட்டெயில், நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த சிபிலை பொறுத்து உங்களுக்கான கிரெடிட் லிமிட் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுப்பாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பே நவ் பே லேட்டர் எனக்கு எந்த விதத்துலையும் மிஸ்யூஸ் அப்படின்னு சொல்லி ஆனது கிடையாது. கரெக்டாக நான் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறேன். ₹1 கூட எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணது கிடையாது. அதே மாதிரி இதில் தேவையில்லாத சர்வீஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இந்த பே நவ் பே லேட்டர் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா அதை மட்டுமே வந்து யூஸ் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் பேமெண்ட்டை இந்த மாதம் பே பண்ணி இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா மாதம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பில் அமௌண்ட்டை பே பண்ணிடும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமையே டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரியான சர்வீஸை மட்டும் எனபிள் வந்து பண்ணாதீங்க. நான் இது வரைக்கும் அதை வந்து எனபிள் பண்ணது கிடையாது. நான் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும் மேனுவலாக நான் வந்து பே பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு அன்வான்ட் சார்ஜஸும் இதில் வந்து பிடிச்சதும் கிடையாது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிரெடிட் கார்டு இல்லை வந்து என்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு பே நவ் பே லேட்டரும் இல்லை, ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்குதுன்னா மோஸ்ட்லி இது வந்து தேவைப்படாது. கிரெடிட் கார்டு இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு பே நவ் பே லேட்டர் ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான சர்வீஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு பே நவ்
பைலட் தேவைப்படுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.